நாம பார்க்கக்கூடிய தமிழக அரசு பேருந்து தினமும் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து காலையில 6 மணிக்கு கிளம்பி அந்தியூருக்கு 7:20க்கு வந்து சேருது. அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து 7:30க்கு மைசூர் நோக்கி புறப்படுது. நாம இந்த பதிவுல அந்தியூர்ல இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கொள்ளைகால் பேருந்து நிலையத்துக்கு போற பேருந்து வழி பயணம் பத்தி தான் பார்க்க போறோம். அந்தியூர்ல இருந்து கிளம்புற பேருந்து புதுப்பாளையம், கிருஷ்ணாபுரம், மூலக்கடை, செல்லம்பாளையம், முத்தரசன்குட்டை பகுதிகளை கடந்து அந்தியூர் பர்கூர் மலையோட வனத்துறை சோதனை சாவடியை ரீச் பண்ணுது. வனத்துறை சோதனை சாவடியிலிருந்து கொஞ்ச தூரம் வந்தோம்னா நமக்கு இங்க மலைப்பகுதி ஆரம்பமாகுது. இந்த மலைப்பகுதியில் இருசக்கர வாகனங்கள் பகல் நேரத்தில் மட்டும்தான் போக முடியும், இரவு நேரத்தில் அனுமதி கிடையாது. அடிவார பகுதியிலிருந்து தாமரக்கரை பகுதிக்கு 14 கிலோமீட்டர் கொண்டை ஊசி வளைவுகள் வரட்டுப்பள்ளம் அணையை கடந்து மலைப்பகுதியை வந்து சேருது. ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த அந்தியூர் மற்றும் பர்கூர் மலைப்பகுதி கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கு. கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதி புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்காங்க. அடிவார பகுதியிலிருந்து 14 கிலோமீட்டர் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள ஒரு சிறிய கடைகள்ல ஒரு 10 நிமிடம் உணவு இடைவேளைக்காக பேருந்து நிறுத்தம் செய்யப்படுது. தாமரைக்கரை பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கு. நீங்க கொள்ளைகால் போறவங்க இந்த பெட்ரோல் பங்க்ல அடிச்சுக்கோங்க. இடையில பெட்ரோல் பங்க் கிடையாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆரம்பமாகிற பேருந்து பயணம் தாமரைக்கரையில இருந்து கிளம்பி அடுத்து பர்கூர் கிராம பகுதி நோக்கி பயணத்தை ஆரம்பிக்குது. தாமரைக்கரை பகுதியிலிருந்து பர்கூருக்கு 8 கிலோமீட்டர் வருது. இந்த 8 கிலோமீட்டர்ல நீங்க அழகிய வனப்பகுதியில பார்த்து ரசிக்க முடியும். நீங்க காலை நேரத்துல இந்த பேருந்துல பயணம் பண்ணீங்கன்னா அடர்ந்த காடு வழியா சூரிய வெளிச்சம் படுற அழகான காட்சிகளை பார்க்க முடியும். பர்கூர் மலையை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இங்க அதிகமான வீடுகள் இருக்கிறதையும் சோதனை சாவடி இருக்கிறதையும் பார்க்க முடியும். பர்கூர் மலைப்பகுதியிலிருந்து ஊசி மலை வழியா 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க தட்டக்கரை பகுதி நோக்கி நம்மளோட பேருந்து போய்கிட்டு இருக்கு. போற வழியில அழகான விவசாய நிலங்களையும் உயர்ந்த மரங்களையும் பார்க்க அழகா இருக்கு. பர்கூர் மலைப்பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் தட்டக்கரை கிராம பகுதியை வந்தடையுது. பர்கூர், ஊசி மலை, தட்டக்கரை மலை கிராமத்தை கடந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இங்க வனத்துறை பகுதி ஆரம்பமாகிடும். தட்டக்கரை மலை பகுதியிலிருந்து அடர்ந்த வனப்பகுதியில தாழ்வான பகுதியில குறுகலான பாதையில அதிகமான வியூ பாயிண்ட்களை 14 கிலோமீட்டர் கடந்து கர்நாடக எல்லை பகுதியில் இருக்க கர்கண்டி பகுதிக்கு போக போறோம். தட்டக்கரை பகுதியிலிருந்து தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற கர்கண்டிக்கு போற வழியில நம்மளால அதிக பள்ளத்தாக்குகளையும் அதிக மலை பகுதிகளையும் பார்க்க முடியும். அந்தியூர்ல இருந்து கொள்ளைகாலுக்கு பயண கட்டணமா ஒரு நபருக்கு 125 ரூபாய் வசூலிக்கிறாங்க. தினமும் பவானி பேருந்து நிலையத்திலிருந்து தமிழக கர்நாடக எல்லை பகுதி வரைக்கும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுது. நீங்க இது மூலமாவும் இந்த பகுதி வரைக்கும் வரலாம். நம்மளுடைய மைசூர் பேருந்து கர்நாடக எல்லை பகுதிக்குள்ள வந்தாச்சு. கர்நாடக எல்லை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் 4 ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்தடையுது. 4 ரோடு பகுதியிலிருந்து கிளம்பி மலைப்பகுதி வழியா 12 கிலோமீட்டர் கடந்து ராமாபுரம் பகுதியை ரீச் பண்ணுது. இந்த பேருந்து ஈரோடுல இருந்து மைசூருக்கும், மைசூர்ல இருந்து ஈரோடுக்கும் ஒரு முறை இயக்கப்படுது. கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கிற ராமாபுரம் பகுதியிலிருந்து கிளம்புற பேருந்து அழகிய ஆறுகள், சூரியகாந்தி தோட்டங்களை கடந்து 15 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் ஹன்னூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்தை வந்தடையுது. ஹன்னூர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி காமகேரா, மதுஹனஹள்ளி பகுதிகளை 25 கிலோமீட்டர் கடந்து கொள்ளைகால் பேருந்து நிலையத்தை வந்தடையுது. அந்தியூர்ல இருந்து கொள்ளைகாலுக்கு பேருந்துல வரதுக்கு மொத்த பயண நேரமா 4.5 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.